ஒருத்தர் நான் சினிமாவில் கேரியரோட உச்சத்தில் இருக்கும்போது அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தார். இன்னொருத்தர் நான் அரசியலில் உச்சத்தில் இருக்கும்போது நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அது யாரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தர்ம போராளி எச் ராஜா. இவருடைய அந்த படத்தினுடைய போஸ்டர் கந்தன் மலை அப்படிங்கிற அந்த படத்தினுடைய போஸ்டர் வந்தப்போ அவருடைய மீசையை மையப்படுத்தி, ஒட்டு மீசையை மையப்படுத்தி, அவருடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை மையப்படுத்தி பல ட்ரால், பல ஏராளமான மெசேஜ் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த ஜோக்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு சீரியஸான விஷயத்த இதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நேற்று அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறது நடந்திருக்குது சென்னையில். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா அவங்க ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ காட்டக்கூடிய செய்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானது, ஆபத்தானது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் மலையில் எழுந்திருக்கக்கூடிய அந்த மத சிக்கல், இந்து முன்னணி உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த மத ரீதியான சிக்கல், இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில் மத ரீதியான சிக்கலை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி திருப்பரங்குன்றத்தை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. அது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இப்போ தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த சூழல் இடையில் மிகப்பெரிய பதற்றமான சூழல் மதுரையை மையப்படுத்தி வந்ததை நம்ம எல்லாருமே கவனிச்சிருக்கிறோம். அயோத்தி மாதிரி ஆகப்படாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதாண்ட ஆரம்பமே. அயோத்தி இங்கு முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது. முஸ்லிம்கள் மிக பெரிய அளவுல இந்துக்களோடு மோதுறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் வருகிறது. என்ன கொழுப்பு இருந்தா இந்த கூட்டம் ஆடுபற்றைமாங்க அங்க போய்? அது என்ன? இந்துக்களுக்கு எதிரான உள்நாட்டு யுத்தத்திற்கு அவர்கள் அறைகூவல் விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். அந்த திருப்பரங்குன்றம் மத சிக்கலை தூண்டுவதற்காகவே இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பாடலும் அதன் அடிப்படையிலேயே வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இந்த பாட்டில் பார்த்தோம்னா 2 பேர் முஸ்லீம் மாதிரி குல்லா போட்டுக்கிட்டு அவங்க அந்த மலையில் படிக்கட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்ற மாதிரியான ஒரு சீன் வருது. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா இந்த எச் ராஜா, பிஜேபியினுடைய மாநில லெவல் நிர்வாகியான ராம சீனிவாசன், இவங்க 2 பேரும் பார்த்தோம்னா பாஜக ஆதரவாளரான வேலூர் இப்ராஹிம்னு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவர் கூட நின்று பேசிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே மலை மேலே ஏறி வேலூர் இப்ராஹிமும் ராம சீனிவாசனும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பாய்களை அடிக்கிறாங்க. எவ்வளவு மோசமாக வன்மத்தோட இந்த காட்சி அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப வெளிப்படையாக வயலன்ஸை தூண்டி இருக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க, இந்த படத்தை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? பாஜக ஆதரவாளராக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, உண்மையிலேயே அந்த மலைக்கு மேலே போகிற முஸ்லீம்களை அவங்க கையில் ஏதாவது ஒரு சாப்பாடு, எந்த சாப்பாடு கையில் கொண்டு போயிருந்தாலுமே அவங்க போயிட்டு இவங்க பிரியாணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு போய் அடிப்பதற்கான, வன்முறையில் இறங்குவதற்கான வாய்ப்பை எச் ராஜா இங்கே உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி ஒரு 4 பேர் போயிட்டு முஸ்லீம்கள் மேலே தாக்குதல் நடத்தினா அது வன்முறையாக மாறி மத கலவரமாக மாறி மதுரை அப்படிங்கிறதும் தமிழ்நாடு அப்படிங்கிறதும் அமைதி இல்லாமல் மாறும். இதற்கான விதையை இந்த படம் தூக்கிட்டு இருக்கு. இது எப்படி அனுமதிக்கப்படுது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. முதல்ல மலை மேலே இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? திருப்பரங்குன்றம் மலை மேலே ஆடு வெட்டுறது, கந்தூரி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அவங்க பிரியாணி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ளே கொண்டு வந்து சாப்பிட்டாங்களா? இதில் பரப்பப்படுற பொய்களை பற்றி பல வீடியோக்கள் யூடர்னில் போட்டிருக்கோம். நம்ம இது எல்லாமே எப்படி பரப்பப்படுது இந்த பொய்கள்லாம் அப்படின்னு சொல்லி உண்மையை எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா, சங்க இலக்கியங்களில் திருமுருகாற்றுப்படையில் முருக வழிபாட்டிலேயே பார்த்தோம்னா ஆடு பலி கொடுக்கிற வழக்கம் இருக்குது. வேலன் வெறியாட்டு அப்படிங்கிற அந்த சடங்கின் மூலமாக ஆடு பலி கொடுக்கிற வழக்கம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சங்க இலக்கிய பாடல் சொல்லுது. வரலாறு வேறா இருக்கும்போது இங்கே உட்காந்துக்கிட்டு அரசியல் செய்யக்கூடிய நபர்கள், மதத்தை வைத்து கொண்டு அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் இங்கே இருக்கக்கூடிய அமைதியை கெடுக்கிற மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முஸ்லீம்கள் பிரியாணி சாப்பிட்டாங்க அந்த மலை மேலே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் அப்படி பார்த்தோம்னா அவங்க படிக்கட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க. அதாவது தர்காவுக்கு போகக்கூடிய படிக்கட்டு. அந்த படிக்கட்டு யாருக்கு சொந்தம் அப்படின்னு ஏற்கனவே லண்டன் பிரிவியூ கவுன்சிலில் நடந்த
அந்த வழக்கில் ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது திருப்பரங்குன்றம் தேவஸ்தானத்துக்கும் சிக்கந்தர் தர்கா நிர்வாகத்துக்கும் 2 பேருக்கும் மலையில் எந்தெந்த பகுதிகள் சொந்தம் அப்படிங்கிறதெல்லாம் லண்டன் பிரிவியூ கவுன்சிலுடைய தீர்ப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் கூட பார்த்தோம்னா லண்டன் பிரிவியூ கவுன்சிலை பற்றி ஒரு பொய் செய்தியை எச் ராஜா தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டு இருக்கார். மொத்த மலையும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னதாக திருப்பி ஒரு பொய்யை அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். தர்காவுக்கு போகக்கூடிய படிக்கட்டுகள் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், சிக்கந்தர் தர்காவுக்கு சொந்தம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த படிக்கட்டில் அவங்க உட்காந்து பிரியாணி சாப்பிட்றது அவங்களுடைய உரிமை, அது அவங்களுடைய இடம். அங்கே போயிட்டு நீங்க இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எச் ராஜா யாரு, ராமசீனிவாசன் யாரு? இப்போ ஒரு மேடையில் ஒரு ஹேட் ஸ்பீச்சை பேசினாலோ, ஒரு வீடியோவில் ஒரு நார்மலாக ஒரு யூடியூபர் ஹேட் ஸ்பீச்சை பேசினாலோ அவர் மீது என்ன வழக்கு போட முடியுமோ அதை விட ஒரு மோசமான செயலை ஒரு படம் மாதிரி ஒரு சினிமா மாதிரி எடுத்துகிட்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த காட்சி அப்படிங்கிறது அப்பட்டமான மத வன்முறையை தூண்டக்கூடிய, பிரிவினையை தூண்டக்கூடிய அப்பட்டமான ஹேட் ஸ்பீச்சை விட ரொம்ப மோசமானது. இது வன்முறையை தூண்டுது நேரடியா. அப்ப இந்த திரைப்படத்துல நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள், இயக்குனர்கள் இவங்க எல்லார் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணி இதன் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் முதல்ல. அதே மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் யாருன்னு பார்த்தோம்னா வீரமுருகன் ஒருத்தர் எடுத்திருக்கிறார். அவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன படம் எடுத்திருக்கிறாருன்னு பார்த்தோம்னா நாதுராம் கோட்சேன்னு ஒரு படம், தேசத்தந்தையை சுட்டு கொன்னவனை கதாநாயகன் மாதிரி வச்சு அவனை வந்து ஒரு பெரிய மாடல் மாதிரி காட்டி ஒரு படம், ஒரு தீவிரவாதி, ஒரு பயங்கரவாதி, தேசத்தந்தையை சுட்டு கொன்ற பயங்கரவாதி, அவன் பேர்ல ஒரு படம். அந்த படத்தை எடுத்த நபர் தான் இந்த கந்தன்மலைங்கிற படத்தை எடுத்துட்டு இருக்காரு. அப்ப காந்தி கொலையை பல்வேறு காரணங்களை சொல்லி, அதாவது காந்தி இப்படி நடந்துக்கலன்னா கோட்சே கொண்டு இருக்க மாட்டார் அப்படின்னு கோட்சேவினுடைய செயலுக்கு நியாயம் கற்பிக்கிற, காந்தி கொலையை நியாயம் கற்பிக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த கந்தன்மலை அப்படிங்கிற தமிழ்நாட்டில் வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு படத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த இயக்குனர் இன்னொரு படமும் எடுத்திருக்கிறாரு. அந்த படத்தில் பார்த்தோம்னா வேளாங்கண்ணி மாதா கோயில் இந்து கோயில் மேலே கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த நாதுராம் கோட்சேவினுடைய அந்த படத்தினுடைய போஸ்டர்களில் பார்த்தோம்னா பிரதமர் மோடியினுடைய படங்கள் அச்சிடப்பட்டிருக்கு, அண்ணாமலையினுடைய படம் இருக்குது. அந்த படத்தினுடைய வெளியீடாக இருக்கலாம், அந்த வெளியீட்டுக்கெல்லாம் யாரெல்லாம் துணை நின்று இருக்காங்கன்னு அவங்களே போஸ்டர் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தா பாஜகவினுடைய மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் இருக்கிறாரு, அர்ஜுன் சம்பத் இருக்கிறாரு, திருமாறன் ஜி இருக்காப்புல, கங்கை அமரன் இருக்காரு. இதெல்லாம் நாதுராம் கோட்சே பெயர்ல வரக்கூடிய படம். இந்த படத்துக்கு பாஜகவினர் அதிகாரப்பூர்வமாக இப்படி ஒரு படத்துக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. அப்ப இந்த படம் வெளிவரும் போதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இப்போ இந்த மாதிரி கந்தன்மலைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அமைதியை கெடுக்கிற வகையில் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து நிற்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னும் அந்த பாட்டில் இன்னும் நிறைய சிக்கலுக்குரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அயோத்தினா ராமன் பேர், குன்றம் எடுக்கும் இடமெல்லாம் குமரன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தியையும் திருப்பரங்குன்றத்தையும் ஒப்பிடுகிற ஒரு பாடல் வரி. இந்த ரெஃபரன்ஸை இவர் எங்கேருந்து எடுத்திருக்கிறாரு, இவங்க எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்த அந்த இந்து முன்னணி நடத்தின அந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தோம்னா எச் ராஜா மிகவும் சர்ச்சைக்குரிய வகையில் மோசமாக பேசி திருப்பரங்குன்றத்தில் அயோத்தி தொடங்கிவிட்டது, அடுத்த அயோத்தி திருப்பரங்குன்றம் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமா மத கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசினார். அயோத்தி மாதிரி ஆகப்படாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதாண்ட ஆரம்பமே. அயோத்தி இங்கு முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது. அப்பவே எச் ராஜா கைது செய்யப்பட்டிருந்தா அயோத்தியையும் திருப்பரங்குன்றத்தையும் ஒப்பிடுகிற அந்த விஷயங்கிறது நின்று இருக்கும். எச் ராஜாவை கைது செய்யாமல் விட்டதனுடைய விளைவு இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த படத்தில் வந்து அயோத்தினா ராமன் பேர், குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரன் பேருன்னு சொல்லிட்டு அயோத்தியோடு அமைதியான திருப்பரங்குன்றத்தை ஒப்பிடுகிற வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாபர் மசூதியை இடிச்ச மாதிரி சிக்கந்தர் தர்காவை இடிக்கணும் அப்படிங்கிறது எச் ராஜாவினுடைய நேரடி பேச்சா இருந்திருக்கு. முஸ்லிம்கள் நாங்க இந்துக்களோட சகோதரத்துவமா இருக்கணுங்கிறாங்க. எப்படி ராம ஜென்மபூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கங்க, இந்துவும் முஸ்லிமும் சகோதரமா வாழலாம். சிக்கந்தர் தர்காவை ரீலோகேட் பண்ணுங்க அப்படின்னு எச் ராஜா வெளிப்படையா பேசியிருக்கிறார். இப்படி ஒரு கருத்தை வெளிப்படையாக பேசி மத கலவரத்தை தூண்டின நபர் அவர் கைதும் செய்யப்படலை.
அடுத்ததா அவர் வந்து இதை வச்சு ஒரு திரைப்படம் வேற நடிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்க போயிட்டு இருக்கு தமிழ்நாடு? ஒரு தர்காவை ரீலோகேட் பண்ணணும்னு ரொம்ப அசால்ட்டா பேசிட்டு போறாரு ஒரு நபர். ஆனா கைது நடவடிக்கை இல்ல. அப்ப இந்த படத்தை எடுக்காம வேற என்ன பண்ணுவாங்க? அப்புறம் கோட்சே பேர்ல படம் எடுக்கத்தான் செய்வாங்க. காந்தி கொன்றது நியாயம்னு சொல்லி படம் எடுக்கத்தான் செய்வாங்க. அதே மாதிரி இந்த பாட்டு முழுக்க பார்த்தோம்னா கந்தன் மலையை தொட்டுப்பாரு, கந்தன் மலையை தொட்டுப்பாரு அப்படின்னு ஒரு திருப்பி திருப்பி தொட்டுப்பாருன்னா நமக்கு புரியல. இந்த தொட்டுப்பாடுறா நீ அப்படிங்கிற இந்த டயலாகை வந்து பார்த்தோம்னா வழக்கமாக வந்து இந்த ஜாதி சங்கங்கள் அவங்க வைக்கிற பேனர்களில் பார்க்க முடியும். அதை விட்டா பார்த்தோம்னா இந்த விஜய் அஜித் ரசிகர்கள் வந்து அவங்க சண்டை போட்டுக்கும் போதே தொட்டுப்பாடுறா சீண்டி பாடுறா நீ அப்படின்லாம் பேசிக்கிறத பார்க்க முடியும். இங்கே கந்தன் மலையை தொட்டுப்பாருன்னா யார் கந்தன் மலையை இப்போ யார் என்ன பண்ணாங்க? தொட்டுப்பாருன்னா யாராவது அதை புல்டோசர் எடுத்து உடைக்க வந்தாங்களா? இல்லை அங்கே கனிம வளத்தை கொள்ளையடிக்க வந்தாங்களா? யார் தொட வந்தது மலையை? மலை மேல் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் அவங்களுடைய வழிபாட்டு உரிமையை, அவங்களுடைய வழிபாட்டு முறைகளை அவங்க மேற்கொள்றதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இதில் என்ன இங்கே தொட்டுப்பாரு தொடாமல் இருந்துப்பாருன்னு டயலாக் உங்களுக்கு. ஒரு பக்கம் வன்முறையை தூண்டுறதோட சேர்த்து இந்த அஜித் விஜய் ரசிகர்கள் சண்டை லெவலுக்கு இவங்க வந்து முருகரை கூட்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. முருகரின் பெயரால் தமிழ்நாட்டில் கலவரங்களோ சண்டையோ நடந்ததே கிடையாது. ஆனால் அதை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் வந்து இங்கே தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தின் மேலே நடவடிக்கை எடுக்காம அவங்கள கைது செய்யாம அவங்கள தொடர்ச்சியாக அனுமதிச்சுக்கிட்டு இருக்கு தமிழக அரசு அப்படிங்கிறத நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டியிருக்கு. எச் ராஜா இந்த படத்தை வெளியிடுவதற்கு முன்பாகவே கைது செய்யப்பட்டிருக்கணும். இனிமேலாவது எச் ராஜாவை கைது பண்ணணும். தொடர்ச்சியா இந்த மாதிரியான விஷயங்களை, விஷம பிரச்சாரங்களை அனுமதிச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டை உண்மையிலேயே ஒரு அயோத்தியாக மாற்றிவிடக்கூடிய இடத்துக்கு நகர்த்திடும். அப்ப இதையெல்லாம் அனுமதிக்க கூடாது. இந்த மாதிரியான வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய வகையில படம் எடுக்கிறவங்க, பேசுறவங்க, இவங்க மேலே ஹேட் ஸ்பீச் தொடர்பான வழக்குகளை, தீவிரமான வழக்குகளை பகிர்ந்து மத கலவரத்தை தூண்டுகிறார்கள், பிரிவினையை தூண்டுகிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க மேலே வழக்குகளை பதிந்து கைது செஞ்சு அவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது தமிழ்நாட்டினுடைய அமைதிக்கு. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சிக்க யூடர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.